ஜட்டு லாங்கா இல்ல கேட்ச் வர்ற மாதிரி இருக்கு, அங்கே போயிரு. ஓகே கேப்டன். ஜட்டு இந்த பாயிண்ட் வந்து கேட்ச் வர்ற மாதிரி இருக்கு, அங்கே போ. ஓகே கேப்டன். ஜட்டு இப்ப அடுத்து ரன் அவுட் ரெடியாரு. ஓகே ஓகே கேப்டன். இங்க ஒரு ரன் ஓவர் லீக் ஆகுது. ஜட்டு பாய் அப்படியே அந்த கவர்ல கவர் பண்ணிக்கங்க, ரொம்ப லீக் ஆகுது ரன். இந்த போயிட்டேன் கேப்டன். ஜட்டு பாய், நீங்களும் லெஃப்ட் ஹேண்டர், நானும் லெஃப்ட் ஹேண்டர், நீங்களும் ஆல்ரவுண்டர், நானும் ஆல்ரவுண்டர். இப்போ ரோஹித் பாய் எல்லாத்துக்கும் உங்களே கூப்பிடுறாரு, என்ன காரணம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. இல்ல, எங்க பார்த்தாலும் ஃபீல்டிங்னாலே உங்க பேர் தான் அடிபடுது. அங்க 15 பேர் டீம்ல இருக்கோம், நீங்களும் எங்க கூட தான் பிராக்டிஸ் பண்றீங்க, நாங்களும் உங்க கூட தான் பிராக்டிஸ் பண்றோம். இல்ல நான் உங்களுக்காண்டி எதுவும் ஸ்பெஷல் ட்ரைனிங் வச்சிருக்காரா கௌதி பாய்? அப்படிலாம் எதுவும் இல்லடா பாய், சும்மா சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுப்போம்ல. இப்போ குடுக்கிற பிராக்டிஸ் குடுக்கிற கோச்சும் ஓகே எனக்கு. ஆனா நான் சின்ன வயசுல எனக்கு ஒரு கோச் பிராக்டிஸ் கொடுத்தாரு பாத்தியா, அவரு தாண்டா நான் இவ்வளவு ஃபீல்டிங் பண்றதுக்கு காரணம். பாய், அதுக்கு ஏதாச்சும் கதையா சொல்லாதீங்க. கதையா? டேய், நீ சின்ன வயசுல பிராக்டிஸ் பண்ணல உங்க கோச் பேட்டிங்கோ பவுலிங்கோ கொடுத்தாரு. ஆனா எங்க கோச் எனக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? பந்த பிடிக்கிறது, ரன் அவுட் அடிக்கிறது, அன்ராம்ஸ் த்ரோ, இது மட்டும் தான் எனக்கு பிராக்டிஸாவே கொடுத்தாரு. என்ன பாய் சொல்றீங்க, நம்பவே முடியல. அது வேற ஏன்டா கேக்குற? அதெல்லாம் விட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அட்டி மட்டார் விழுகும். அதான் இவ்வளவு காயம் உடம்புல. அது காயம் இல்லடா, அவர்கிட்ட வாங்கின வெகுமானம்டா. நீ வேற பால் வர்றத பார்த்தா அவர் ஞாபகமே இருக்குமே உங்களுக்கு. அதனாலதான்டா விழுந்து, அவ பால் வருது பாத்தியா, பார்த்தாலே அவர் ஃபேஸ் தான் தெரியும். அதான் விழுந்து விழுந்து பிடிச்சிருவேன். சூப்பர் பாய், சூப்பர் பாய்.